ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதிய அமைச்சர் நியமனம் குறித்து துணைநிலை ஆளுநரை சந்தித்த முதலமைச்சர். புதுவை அரசியலில் மீண்டும் பரபரப்பு. பிரபல இரும்பு கம்பி நிறுவனத்தின் பெயரில் 31 லட்சம் ரூபாய் மோசடி. பீகாரை சேர்ந்த 5 பேர் கொண்ட கும்பலை கைது செய்து சைபர் கிரைம் காவல்துறை அதிரடி. புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கத்தில் நடைபெற்ற தேசிய நெல் திருவிழா. விவசாயிகளை கௌரவப்படுத்தி வாழ்த்தினார் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன். அமித்ஷாவை அவதூறாக பேசிய பாராளுமன்ற உறுப்பினருக்கு கண்டனம். பாரதிய ஜனதா கட்சியினர் ராஜாவின் உருவப்படத்தை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். புதிய அமைச்சர் தேர்வு செய்வது குறித்து துணைநிலை ஆளுநரை முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து பேசியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர் சாய் சரவணகுமார் தனது பதவியை ஜூன் 27ஆம் தேதி ராஜினாமா செய்தார். அவரது பதவி விலகல் கடிதம் ஏற்கப்பட்டுள்ள நிலையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து பேசினார். அந்த சந்திப்பில் புதிய அமைச்சர் மற்றும் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு வாரிய தலைவர் ஆகியோர் திங்கட்கிழமை பதவியேற்க இருப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது. இந்த சந்திப்பானது சுமார் அரை மணி நேரம் நீடித்ததாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர் ஒருவர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒருவரையே புதிய அமைச்சராக நியமனம் செய்ய வேண்டும் என்று பரிந்துரை கடிதத்தை துணைநிலை ஆளுநரிடம் அளித்துள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசியலில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி வரும் இந்த ராஜினாமா கடிதமும் புதிய அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் நியமனம் குறித்த பல்வேறு தகவல்கள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருவது அரசியல் வட்டாரத்தில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் பாஜக சேர்ந்தவரா பாஜக சேர்ந்தவர் ரிசைன் பண்ணிருக்காரு. அதனால அந்த அமைச்சருக்கு வேற அமைச்சர் கொடுப்பாங்க. அதை கொடுத்துருக்காங்க. நன்றி, வணக்கம். புதுச்சேரியை சேர்ந்தவரிடம் போலி நிறுவனம் மூலம் ஆன்லைனில் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தை சேர்ந்த சேதுராமன் இணையதளத்தில் வந்த பிரபல இரும்பு நிறுவனத்தின் விளம்பரத்தை பார்த்து அதில் 10% சலுகையில் இரும்பு கம்பி தருவதாக இருந்ததை நம்பி அவர் அதில் இருந்த எண்ணை தொடர்பு கொண்டுள்ளார். அந்த நிறுவனத்தின் பெயரில் GST எண்ணுடன் வங்கிக் கணக்கு இருந்ததால் அதை உண்மை என்றும் நம்பியுள்ளார். இதையடுத்து 31 லட்சம் ரூபாயை இரும்பு கம்பிகள் வாங்குவதற்காக பணம் செலுத்தியுள்ளார். பணம் அனுப்பி 4 நாட்களாகியும் எந்த தகவலும் வரவில்லை. இதைத் தொடர்ந்து அந்த எண்ணை மீண்டும் தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அந்த எண்ணை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து இந்த சம்பவம் குறித்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் முதற்கட்டத்திலேயே பிரபல தனியார் இரும்பு நிறுவனத்திற்கு பேஸ்புக் கணக்கே இல்லை என்று தெரியவந்தது. இதையடுத்து சைபர் கிரைம் காவல்துறையினர் நவீன தொழில்நுட்ப உதவியுடன் விசாரணையை தீவிரப்படுத்தினர். பீகார் மாநிலத்தை சேர்ந்த 5 பேர் கொண்ட கும்பல் இந்த மோசடியை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. பீகார் சென்ற புதுச்சேரி காவல்துறையினர் ஷாகுல் குமார் சிங், உத்தம் விஷால் குமார், ராயூசன் குமார், அபிஷேக் குமார், தயானந்த் ஆகிய 5 பேரை கைது செய்தனர். இவர்களிடமிருந்து 34 லட்சம் ரூபாய் பணம், 40 செல்போன்கள், லேப்டாப் உள்ளிட்ட கருவிகளை பறிமுதல் செய்தனர். மேலும் அவர்களிடம் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் இந்த கும்பல் 2019ஆம் ஆண்டு முதல் கட்டுமான பொருட்கள் விற்கும் நிறுவனம் போல போலி பேஸ்புக்
சமூக வலைதள பக்கங்களை உருவாக்கி பலரிடமும் மோசடி செய்துள்ளது தெரியவந்தது. மேலும் இவர்கள் மீது நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாகியுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக சுமார் 100 கோடி வரை மோசடி செய்திருக்கலாம் என்றும் தெரியவந்துள்ள நிலையில் இவர்களிடம் கைப்பற்றப்பட்ட டைரியில் 4500 போன் நம்பர் கிடைத்துள்ளது. இதுகுறித்தும் சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த மாதிரி ஒரு கிரிமினல் சார். பேக்ரவுண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா அதான் இவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ராகுல் குமார் சிங், இன்னொன்று உத்தம் சிங், ரைஷன் குமார், அபிஷேக் குமார், தயானந்த், இதுதான் இவங்க பேர். பேக்ரவுண்டு அப்படின்னு பார்த்தாக்கா இதில் இந்த 4 பேர் எல்லாமே வந்து 4 பேர் பீகார், நவாடா, நாலந்தா டிஸ்ட்ரிக்ட். ஒரே ஒரு ஆள் மட்டும் பெங்களூரு. ஸோ பெங்களூர்லேருந்து போயிட்டு இதில் இன்வால்வ் ஆன அந்த மெயின் கிரிமினலோட ஃப்ரெண்டு. ஸோ இஸ் ஆல்சோ இன்வால்வ் இந்த கிரைம். ஸோ பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் எல்லாம் கிராஜுவேட்டு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க. ஃபுல் அமௌண்ட்டையும் ரெக்கவர் பண்ண முடிஞ்சது. ப்ளஸ் வந்து அவங்களோட மெயின் கேங் மெம்பர்ஸ் 2 பேர், அவுட் ஆஃப் 5 வந்து 2 பேர் மெயின் கேங் மெம்பர்ஸ். இதுலேயே இன்னும் நிறைய டீம் வச்சுருக்காங்க இவங்க, மல்டிபிள் டீம். ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு டாஸ்க் அசைன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டீம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் மெயின். இன்னும் நிறைய டீம் இருக்கு. இவங்க வந்து இந்த கால் பேசி கஸ்டமர்கிட்ட பணம் வாங்கி அந்த மாதிரி. ஸோ இவங்களோட டைரியெல்லாம் நம்ம செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 3000 ஃபோன் நம்பர்ஸ் வந்து இவங்கள்ட்ட இருக்கு. ஸோ இவங்க யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ணுறாங்க, எங்கெங்க இருந்தெல்லாம் நம்பர் கலெக்ட் பண்றாங்க, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு 3000 நம்பர்ஸ் வந்து இவங்களுக்கு. இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் போன்றோர்களின் முயற்சியால் பொதுமக்கள் இயற்கை விவசாயம் மீது விழிப்புணர்வு அடைந்துள்ளதாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார். இன்றைய நவீன உலகத்தில் பொதுமக்களுக்கு இயற்கை விவசாயம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆங்காங்கே பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி கரியமாணிக்கத்தில் தேசிய நெல் திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவில் ஏராளமான பாரம்பரிய முறையிலான இயற்கையில் விளைந்த அரிசி வகைகள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தேசிய நெல் திருவிழாவை துவக்கி வைத்து காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த நெல் வகைகளை பார்வையிட்டார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், விவசாயிகள்தான் இந்த உலகம் இயங்குவதற்கு அடிப்படையாக உள்ளதாகவும் இயற்கை விவசாயம், பாரம்பரிய பயிர் வகைகள் பற்றி பேச வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்று தெரிவித்த அவர், ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் மண்ணின் வளத்தை அழித்துவிட்டதாக தெரிவித்த அவர், இனி நாம் நம்முடைய பாரம்பரிய விதைகளை தேடிப்பிடித்து அவற்றை சாகுபடி செய்யவும் பாதுகாக்கவும் செயல்பட வேண்டும் என்றும் அதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். தற்போது சாமானிய மனிதர்களும் இயற்கை விவசாயம் பாரம்பரிய உணவு என்று பேசுவதாக தெரிவித்த அவர், பொன்னி அரிசி, கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, குதிரைவாளி, தினை வரகு, சாமை என்று பேசுவதை நம்மால் கவனிக்க முடிகிறது என்று சுட்டிக்காட்டிய அவர், இயற்கை விஞ்ஞானியான நம்மாழ்வார் போன்றவர்கள் ஏற்படுத்திய விழிப்புணர்வே இதற்கு காரணம் என்று சுட்டிக்காட்டிய அவர், அதுதான் அவர்கள் எடுத்த முயற்சியின் வெற்றி என்றும் அரசுகளே இயற்கை விவசாயம், பாரம்பரிய விவசாயத்தை ஊக்கப்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் விவசாயிகளுக்காகவும் பல சிறப்பு திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்த அவர், அவர்களின் வளர்ச்சியிலும் அரசு கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். விவசாயிகள் அரசின் திட்டங்களை பயன்படுத்தி வளர்ச்சி பெற வேண்டும் என்று தெரிவித்த அவர், இன்றைய இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள் இயற்கை வழி விவசாயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், பாரம்பரிய நெல் பயிர் சாகுபடி செய்ய வேண்டும் என்றும், இயற்கையையும் பூமியை பாதுகாக்க ஒரு இயக்கமாக இதை மாற்ற வேண்டும் என்றும், ஆரோக்கியமான மனிதவளம் நாட்டுக்கு தேவை என்று தெரிவித்த அவர், பாரம்பரிய நெல் மற்றும் தானிய வகைகள் பலமான பாரதத்தை உருவாக்கும் என்ற நம்பிக்கையோடு பாரம்பரிய நெல் தானிய வகைகளை ஊக்குவிப்போம், இயற்கை விவசாயத்தை மேம்படுத்துவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் ராஜவேலு உட்பட விவசாயத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த தேசிய நெல் திருவிழாவில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு இயற்கை முறையிலான நெல் ரகங்கள் குறித்து அறிந்து பயன்பெற்றனர். புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜாவின் உருவப்படத்தை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா தரக்குறைவாக பேசியதை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினர் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் அமித் ஷாவை தரக்குறைவாக பேசிய திராவிட முன்னேற்றக் கழக MP ராசாவை கண்டித்து நகர மாவட்ட தலைவர்கள் கிருஷ்ணராஜ் தலைமையில் மாநில செயலாளர் வெற்றி செல்வம் முன்னிலையில் புதுச்சேரி இந்திரா காந்தி நிறுத்தம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 50க்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் ஒன்றிணைந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசாவுக்கு எதிராகவும் அவர் தனது பதவியை விலக கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது அவர்கள் திடீரென தாங்கள் கையில் கொண்டு வந்திருந்த ராசாவின் உருவப்படத்தை தீயிட்டு கொளுத்தி தங்களது எதிர்ப்பை தெரிவித்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பிஜேபியின் பெயராலே அமித்ஷாஜியின் பெயராலே எச்சரிக்கை 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 செய்கின்றோம். புதுச்சேரி அரசியலில் தொடர் பதவி ராஜினாமாவை அடுத்து புதிய அமைச்சராக ஜான்குமார் பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி சட்டசபைக்கு நேரடியாக 3 சட்டமன்ற உறுப்பினர்களை மத்திய அரசு நியமிக்க முடியும். கடந்த காலங்களில் மத்திய அரசுகள் மாநில அரசின் பரிந்துரையை ஏற்று 3 சட்டமன்ற உறுப்பினர்களை நியமித்தனர். இந்நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டில் NR காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசு அமைத்த போதும் மத்திய அரசானது நேரடியாக பாரதிய ஜனதாவை சேர்ந்த வெங்கடேசன், ராமலிங்கம், அசோக் பாபு ஆகிய 3 பேரை சட்டமன்ற உறுப்பினர்களாக நியமித்தனர். இவர்களை நியமிக்கும் போது 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு கட்சியை சேர்ந்த வேறு 3 பேருக்கு பதவி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 4 ஆண்டுகளாக அவர்களே நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக தொடர்ந்தனர். தற்போது சட்டசபை தேர்தல் சந்திக்க பாஜக தயாராகி வரும் நிலையில் இதற்காக 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களையும் தங்களது பதவியை ராஜினாமா செய்ய கட்சி தலைமை அறிவுறுத்தியது. இதனை ஏற்றும் 3 பேரும் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். மேலும் புதிதாக 3 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக நியமிக்கப்பட உள்ள நிலையில் பாரதிய ஜனதாவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான், செல்வம், காரைக்காலை சேர்ந்த ராஜசேகர் ஆகியோரின் பெயர்கள் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு துணைநிலை ஆளுநர் மூலம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் கிடைத்தவுடன் 3 பேரும் பதவியேற்பார்கள் என்றும் தெரிகிறது. இந்நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் NR காங்கிரஸ் பாரதிய ஜனதா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் 9 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டது. இதில் 9 தொகுதியில் 6 தொகுதிகளை அந்த கட்சி கைப்பற்றியது. NR காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி இணைந்து முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைத்தது. பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களில் ஜான்குமாரும் அவரின் மகன் ரிச்சர்டும் வெற்றி பெற்றிருந்தனர். ஒரே குடும்பத்தில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பதால் தங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்று கட்சி தலைமையிடம் ஜான்குமார் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை. அமைச்சர் பதவி கிடைக்காததால் ஜான்குமார் ஆதரவாளர்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகம் முன்பு போராட்டமும் நடத்தினர். இதையடுத்து கட்சி தலைமையானது சுழற்சி முறையில் அமைச்சர் பதவி தருவதாக ஜான்குமாருக்கு வாக்குறுதி அளித்தது. பாராளுமன்ற தேர்தல் குறுக்கிட்டதால் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை. இந்நிலையில் மேலிட பார்வையாளர் நிர்மல்குமார் சுரானாவிடம் அமைச்சர் பதவி கேட்டு ஜான்குமார் வலியுறுத்தி வந்ததாகவும் தெரிகிறது. இதையடுத்து அவர் கட்சி தலைமையின் ஒப்புதலை பெற்றுள்ளார். அதன் அடிப்படையில் அமைச்சராக இருந்த சாய்ஜே சரவணகுமார் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் புதிய அமைச்சராக ஜான்குமார் நியமிக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. பட்டய கணக்காளர்கள் சமூகத்திற்காகவும் தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் சிந்திக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அறிவுறுத்தியுள்ளார். இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்தின் துணை பிராந்திய மாநாட்டை துவக்கி வைத்த துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசினார். அப்போது அவர் பட்டய கணக்காளர்கள் பொருளாதார கொள்கைகளை அறிந்து அதை செயல்படுத்தி மேம்படுத்துவதை உறுதி செய்யும் காவலாளிகள், பெரு நிறுவன வாடிக்கையாளர்களுக்கு ஆலோசனை வழங்குவது மட்டுமல்லாமல் வரி வசூலை ஒழுங்குபடுத்துதல், இணக்கத்தை மேம்படுத்துதல் மற்றும் நிதி முறைகேடுகளை தடுப்பதில் அரசு நிர்வாகத்திற்கு உதவுகிறீர்கள். புதுச்சேரியில் நிலையான வளர்ச்சிக்கு முன்மாதிரி பிராந்தியமாக உருவாகும் அடித்தளம் உள்ளது. மேலும் புதுச்சேரியில் உள்ள பட்டய கணக்காளர்கள் பொருளாதார
பொருளாதாரத்தை செயல்படுத்துபவர்களாகவும் நம்பகமான ஆலோசகர்களாகவும் செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார். நிதி சார்ந்த பணிகள், செயற்கை நுண்ணறிவு, பிளாக் செயின், ஆட்டோமேஷன் ஆகியவை அச்சுறுத்தலாக கருத வேண்டியதில்லை என்றும் இது ஒரு வாய்ப்பாக கருதி புதிய தொழில்நுட்பங்களை ஏற்பது வழக்கமான தணிக்கைகள், வரி தாக்குதலுக்கு அப்பால் உயர்ந்த நிலைக்கு செல்ல வழிவகுக்கும் என்று தெரிவித்த துணைநிலை ஆளுநர் மேலும் உலகளாவிய டிஜிட்டல் பொருளாதாரத்தில் பட்டய கணக்காளர்களின் தகவமைப்பு தன்மையையும் பிரதிபலிக்கும் என்றும் இது கற்றலை ஊக்குவிக்கும், எல்லைகளை தாண்டி செல்லவும் ஊக்குவிக்கும் என்று தெரிவித்தார். புதுச்சேரி நிர்வாகியாக பட்டய கணக்காளர்களை வழிகாட்டுதலுக்காகவும் கொள்கை செயல்படுத்துதலில் தெளிவு ஏற்படுத்தவும், நிர்வாகத்தில் புதுமையை ஏற்படுத்தவும் எதிர்பார்க்கிறோம் என்றும் அது ஜிஎஸ்டியை எளிதாக்குவதாக இருந்தாலும் ஸ்டார்ட் அப் கலாச்சாரத்தை ஊக்குவிக்கவும், சிறு வணிகர்களுக்கான தணிக்கை எளிதாகவோ இருந்தாலும் தங்கள் பயணத்தில் முக்கிய பங்குதாரர்களாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்ப தேர்ச்சியை மட்டுமின்றி நெறிமுறைகள், வெளிப்படைத்தன்மை, சமூக பொறுப்புக்கான உறுதியான அர்ப்பணிப்பையும் எதிர்பார்ப்பதாக தெரிவித்த அவர் நிறுவனத்திற்காக மட்டுமல்லாமல் தொழில், சமூகம் மற்றும் தேசத்துக்காகவும் சிந்திக்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கியுள்ளார். அது நமது பொருளாதாரத்தின் எதிர்காலத்தை பிரகாசிக்க செய்யும் என்றும் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புதிய அமைச்சர் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜூலை 1ஆம் தேதிக்குள் பதவியேற்க உள்ளதாக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் புதுச்சேரியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் புதிய நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமிப்பது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமியிடம் ஆலோசித்து பின்னர் முடிவு செய்யப்படும் என்றும் மேலும் தானே சபாநாயகராக நீடிக்க உள்ளதாகவும் தேசிய தலைமை சொன்னால் தனது பதவியை ராஜினாமா செய்வேன் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இனிவரும் காலங்களில் கட்சியில் பல மாற்றங்கள் இருக்கும் என்று தெரிவித்துள்ள அவர் மேலும் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் 30 தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற பல்வேறு களப்பணிகள் நடைபெறும் என்று தெரிவித்த அவர் அதற்காக என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டுமோ அதனை தேசிய தலைமையின் அறிவுறுத்தலின்படி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் செய்வார்கள் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரிக்கு வருகை தரவுள்ள பாரதிய ஜனதா தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் கட்சியின் மாநில புதிய தலைவரை அறிவிப்பார் என்றும் புதிய அமைச்சர் மற்றும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் வரும் 1ஆம் தேதிக்குள் பதவியேற்பார்கள் என்று தெரிவித்துள்ள அவர் புதிய சட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்கள் நிறைவேற்ற சிறப்பு சட்டப்பேரவை ஜூலை மாதம் கூட்டப்படும் என்றும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். நான் சட்டப்பேரவை தலைவராக இருப்பேன். அது ஒண்ணு தேசிய தலைமை சொன்னா ராஜினாமா பண்றேன். தேசிய தலைமை சொன்னாங்கன்னா உடனே ராஜினாமா பண்றேன். இல்ல சார், நான் சட்டப்பேரவை தலைவராக தொடர்ந்து நீடிப்பேன். எல்லா மாற்றமும் இருக்கு சார். தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்காக 30 தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான களப்பணியினை அமைத்து அதற்காக என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டுமோ அத்தனை பணிகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக கண்டிப்பாக செய்வார்கள். அமைச்சர்கள் அங்க வைக்கும். இந்த கூட்டணியான தேர்தலின் போது இந்த கூட்டணி தொடர்ந்து நீடிக்கும். மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்து புதுச்சேரியில் மாண்புமிகு என்ஆர் அவருடைய தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைக்கும். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தேர்தலில் ஒருவரே வேட்புமனு தாக்கல் செய்து ஏகமனதாக அவரே தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதாவிற்கு புதிய தலைவர் தேர்வு செய்யப்பட உள்ளார். இதற்கு முன்பாக நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களில் பாரதிய ஜனதாவுக்கு மாநில தலைவர்கள், நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் பாரதிய ஜனதா புதிய தலைவர் தேர்வு செய்யப்பட உள்ளார். இந்நிலையில் கட்சியின் மாநில தலைவர் தேர்தலானது ஜூன் 30ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான அறிவிப்பு ஜூன் 28ஆம் தேதி வெளியிடப்பட்டது. ஜூன் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை வேட்புமனு தாக்கல் நடக்கிறது. மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை மனுக்களை திரும்பப் பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கான அறிவிப்பை தேர்தல் நடத்தும் அதிகாரி அகிலன் வெளியிட்டுள்ளார். மேலும் ஒருவர் மட்டுமே மனு தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அவரே தேர்தல் நடைபெறும் அன்று ஏகமனதாக மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்டதாக பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய பொதுச் செயலாளர் தருண் சுக் அறிவிக்க உள்ளார். புதிய மாநில தலைவராக VP ராமலிங்கம் தேர்வு செய்யப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது.
புதுச்சேரியில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களால் ஏற்படும் அமைச்சரவை மாற்றத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மாநில அரசின் பரிந்துரையின் பெயரிலேயே நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டனர். கடந்த 2014 மத்திய பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்தது முதல் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரத்தையும் பறித்து நியமன சட்டமன்ற உறுப்பினர்களால் அரசுக்கு பல லட்சம் வீண் செலவு ஏற்படுகிறது. புதுச்சேரி ஆட்சிக்கு இன்னும் 6 மாதமே உள்ள நிலையில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து 3 பேரை புதிதாக நியமிக்க உள்ளனர். இதனால் மக்களால் தேர்வு செய்யப்படாத 6 பேருக்கு சட்டமன்ற உறுப்பினர் போர்வையில் ஓய்வூதிய பலன்கள் வழங்கப்பட வேண்டிய நிலை ஏற்படும். எனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமன முறை ரத்து செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா ஆகிய 2 கட்சிகளுமே ஆதிதிராவிடர்களுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாகவும், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆரம்பத்தில் ஒரே ஒரு பெண் ஆதிதிராவிட சட்டமன்ற உறுப்பினரான சந்திரபிரியங்காவிற்கு அமைச்சர் பதவி கொடுத்தது. 2 ஆண்டுகள் கழித்து காரணம் ஏதும் சொல்லாமல் அவரிடமிருந்து பதவியை பறித்தது. தற்போது ஆதிதிராவிடர் சமூகத்தை சேர்ந்த சாய்ஜே சரவணகுமார் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கும் கட்சி தலைமையோ முதலமைச்சரோ துணைநிலை ஆளுநரோ எந்த காரணமும் சொல்லவில்லை என்று சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து புதுச்சேரி அமைச்சரவையில் ஆதிதிராவிடர் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விட்டது என்றும், இதை திராவிட முன்னேற்றக் கழகம் வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்த அவர், ஆதிதிராவிடர் சமூகத்தை சேர்ந்தவரை கொண்டே மீண்டும் அமைச்சரவையில் உள்ள ஒரு காலியிடத்தை நிரப்ப வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சியின் குளறுபடிகளால் சட்டமன்ற ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்படுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைப்பதன் மூலமாக புதுச்சேரிக்கு மாநில தகுதி கிடைக்கும் என்று முதலமைச்சர் உறுதியளித்தார். ஆனால் இந்த 4 ஆண்டுகால ஆட்சியில் தேர்தல் வாக்குறுதிகள் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை என்றும், மாநில தகுதியும் கிடைக்கவில்லை. மாறாக பாரதிய ஜனதா கட்சியில் குழப்பமும் சண்டையும் தான் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் விளைவாக தற்போது பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர் மற்றும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா நாடகம் அரங்கேறியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், நியமன சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமாக்களும் உடனடியாக பாரதிய ஜனதா கட்சி RSS இயக்கத்தை சேர்ந்தவர்கள் புதிய நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவதும் புதுச்சேரியின் சட்டமன்ற ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பது என்று காட்டமாக தெரிவித்துள்ளார். என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் குழப்பம் வந்தபோதும் பாரதிய ஜனதா கட்சியின் குழப்பம் வருகிற போதும் பழிவாங்கப்படுவது ஒரு சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்கள்தான் என்றும், ஏற்கனவே சந்திரபிரியங்காவும் இப்போது சாய் சரவணகுமாரும் பதவி எழுந்துள்ளதாகவும், இது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்து மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கிற என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கூட்டணிக்குள் ஏற்பட்டுள்ள குழப்பம் என்பது பதவி ஆசைக்காகவும் அதிகார பசிக்காகவும் தான் என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே புதுச்சேரி மக்கள் இந்த நிலைமைகளை சீர்தூக்கி பார்த்து மக்கள் நலனை மறந்து பதவி வெறியில் திளைக்கும் பாரதிய ஜனதாவிற்கும் என்ஆர் காங்கிரசிற்கும் தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் BSc நர்சிங் படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு ஜூன் 29ஆம் தேதி 5 மையங்களில் நடைபெறவுள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 2025-26ஆம் ஆண்டுக்கான BSc நர்சிங் சென்டாக் அரசு ஒதுக்கீடு இடங்களுக்கான நுழைவுத் தேர்வு ஜூன் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுவதாகவும், புதுச்சேரியில் 5 மையங்களிலும், காரைக்காலில் 2, மாஹே, ஏனாம் என தலா 1 மையங்களிலும் தேர்வுகள் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்களது நுழைவு சீட்டை www.centacpuducherry.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும், தேர்வர்கள் நுழைவு சீட்டில் உள்ள விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் பாதாள சாக்கடை பணிகளை முடிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக உரிமை மீட்புக் குழு புதுச்சேரி மாநில செயலாளர் ஓம்சக்தி சேகர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள காமராஜர் சாலை, ராஜா திரையரங்கம் முதல் ராஜீவ்காந்தி சிலை வரையிலான பகுதிகளில் பொதுப்பணித்துறை சார்பில் பாதாள சாக்கடை சீரமைப்பு பணிகள் கடந்த 1 மாதத்திற்கு முன்பே தொடங்கப்பட்டது. ஆனால் இந்த பணிகள் இதுவரை முழுமையாக நிறைவடையாததால் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முதல் ராஜீவ்காந்தி சிலை வரையிலான இடதுபுற சாலை பகுதி பணிகள் முடிக்கப்படாமலும், தோண்டப்பட்ட பள்ளங்கள் முறையாக மூடப்படாமல் இருப்பது காரணமாக அந்த பகுதியில் விபத்துக்கள் ஏற்படுவதாக தெரிவித்துள்ளார். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் போர்க்கால
நடவடிக்கை எடுத்து பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முதல் ராஜீவ்காந்தி சிலை வரை பாதாள சாக்கடை பணிகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என்றும் அந்த பகுதியில் நிலவும் பள்ளங்களை மூடி சாலை முழுவதுமாக செப்பனிடப்பட்டு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை தீர்க்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 8930 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1160 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.